கேள்வி களம். வணக்கமேகளே, இன்றைய கேள்வி களம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை வழங்குவதற்காக சென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் திரு சிவ ராஜசேகரன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா வணக்கம் சார். நல்லா. இப்போ நேற்று மிகப்பெரிய ஒரு பரபரப்பு, வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கூட்டம் என்பதாக இந்த தொகுதி வரையறை தொடர்பான கூட்டுக்குழு நடவடிக்கை குழு கூட்டம் நடைபெற்றது. இதை பல கட்சிகள் வரவேற்கிறாங்க. ஆனால் பாஜக உள்ளிட்ட சில கட்சிகள் கடுமையாக விமர்சிக்கிறாங்க. குறிப்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு அரசியல் நாடகம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? நேற்று நடைபெற்ற மறுவரையறை சம்பந்தமான அந்த கூட்டம் என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி. உள்ளபடியே தமிழ்நாட்டிலிருந்து அந்த குரல் எழும்பியிருக்கிறது. அது மிக ஒரு பொருத்தமான ஒன்று. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் முதல் முறையாக ஒரு திருத்தம் என்று வருகிற போது அது சாதிவாரி வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்திற்கான சமூக நீதிக்கான ஒரு திருத்தம், முதல் திருத்தம் 1950 ஜனவரி 26 அதில் அமல்படுத்தப்பட்டு நாம் ஒரு மக்களாட்சி குடியரசு என்கிற அந்தஸ்தை பெற்ற நாம் அது அமல்படுத்தப்பட்டு அதனுடைய அமைப்பு விதிகளில், அரசியலமைப்பு விதிகளில் முதல் திருத்தம் என்று வருகிற போது பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களே கொஞ்சம் தயங்கினார். அந்த திருத்தம் அவசியம்தானா என்றெல்லாம் யோசிக்கிற அளவிற்கு, ஏன்னா இப்போது தான் அதை வடிவமைத்திருக்கிறோம், அதில் திருத்தம் என்று வருகிறதே என்பதில் அவர்களுக்கு ஒரு அச்சம் இருந்தது. இப்படி ஒவ்வொன்றாக திருத்தி கொண்டே வந்தால் என்று அப்படி என்கிற ஒரு ஐயப்பாடெல்லாம் அப்போது இருந்த நம்முடைய சூழ்நிலை இருந்தது. அது சுதந்திரம் அடைந்து ஒரு மக்களாட்சி குடியரசு என்ற நிலையில் நமக்கு அது இருந்தது. ஆனால் அது தேவை என்கிற அந்த உணர்வு அன்றைக்கி அதுக்கான காரணகர்த்தாக விளங்கியவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கு நம்முடைய காங்கிரஸ் அரசாங்கம் தமிழ்நாட்டு சென்னை மாகாணத்தை அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த ஓமாந்தூரார் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் அந்த முதல் திருத்தம் அது அவசியம் தேவை, அந்த கம்யூனல் ஜிஓக்கான அந்த இது தேவை அப்படின்றத அதை முன்னெடுத்தாங்க. அதற்கான அழுத்தங்கள் தமிழ்நாட்டிலிருந்து தான் கிளம்பியது. பெருந்தலைவர் காமராஜர் தந்தை பெரியாரிலிருந்து தமிழ்நாட்டில் இருந்த பேரறிஞர் அண்ணா உட்பட எல்லா சமூக நீதிக்காக குரல் கொடுக்கிற தலைவர்கள் அத்தனை பேருமே அவர்களுடைய ஒருமித்த குரல். அப்போது அந்த முதல் திருத்தம் என்பது அதற்கான அடித்தளமாக அமைந்தது. அது தமிழ்நாட்டிலிருந்து தான் கிளம்பியது. அது மாதிரி தான் இப்போது இந்த தொகுதி மறுவரை என்கிற பேரில் மாநிலங்களினுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிற அந்த சூழ்நிலையில் மாநில மக்கள் தொகை எண்ணிக்கையின் அடிப்படையில் என்று வருகிற போது ஜனநாயகத்தில் மிக வலிமையாக இருக்கிற நம்முடைய எண்ணிக்கை குறைந்துவிடும் என்கிற சூழல் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக தென்னிந்தியாவிற்கு இருக்கிறது. எனவே அதை ஒருங்கிணைக்கிற ஒரு நிகழ்வை இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். அந்த ஒருங்கிணைப்பு என்பது காலத்தின் தேவை. அது மிக ஒரு சரியான முன்னெடுப்பு என்றே சொல்ல வேண்டும். இல்லை, இப்போ ஆரம்பத்தில் 1951 தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டது. அப்போ 489 தொகுதியிலிருந்து 495 உயர்த்தப்பட்டது. அது எப்படின்னா எந்த அடிப்படையில்னாக்கா மக்கள் தொகை அடிப்படையில் தான். அதேமாதிரி 1961 மறுசீரமைப்பு பண்ணாங்க. 522 வரைக்கும் உயர்த்தினாங்க. அதன் பிறகு 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் 1973 மறுவரையறை செஞ்சாங்க. இப்போ இருக்கிற 543 தொகுதியில் அதுக்கான காரணம் 52 ஆண்டுகள் ஆயிடுச்சு, 52 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் அதே இதுலேயே அதே மக்கள் தொகை அடிப்படையிலேயே தான் பண்ணணும் அப்படின்னா என்ன? அந்த சூழ்நிலையில் தான் ஒரு சிறிய மாற்றம் அன்றைக்கு நாம் சுதந்திர இந்தியா ஒரு முன்னேற்றத்திற்கான பாதையில் செல்கிற போது 30 கோடி முகமுடையால் முகமைப்புற ஒன்றுடையால்னு மகாகவி பாரதியார் பாருன்னு அந்த சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்த மக்கள் தொகை அப்படி படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 140 கோடியை நாங்கள் தொற்றிருக்கிறோம். அப்படி வருகிற போது அதற்கான எண்ணிக்கை அடிப்படையில் அதை செய்ய வேண்டும் என்கிற போது நடுவில் மக்கள் தொகை அதை கட்டுப்படுத்த வேண்டும், அதுக்கு குடும்ப கட்டுப்பாடு மிக அவசியம் என்றெல்லாம் சொல்லி ஒரு தீவிரமான பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டிய சூழல். எப்போதுமே எல்லா விஷயங்களிலுமே முன்மாதிரியாக இருக்கிற தமிழ்நாடு மாநிலம் அதை முழு மூச்சாக அதை எடுத்துக்கொண்டு அதை பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி நாம் அந்த மத்திய அரசு அன்றைக்கு இருந்த நம்முடைய இதில் அதை நாம் தீவிரமான மக்கள் தொகை கட்டுப்பாடு அவசியம் என்பதை வலியுறுத்துறோம். அது ஒரு காரணம். மக்கள் தொகை கட்டுப்பாடு அடிப்படையில் வேறு எந்த அடிப்படையில் இல்லை. அதாவது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இந்தியா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு. பல்வேறு மதங்களை, கலாச்சாரங்களை, மொழிகளை பேசுகிற மக்கள் நிறைந்த நாடு. இந்த இதில் ஜனநாயகத்தின் பண்புகள் அது ஒரு நெகிழ்வுத்தன்மையோடு இருக்க வேண்டிய ஒரு சூழல் நமக்கு இருக்கிறது. ஏன்னா எல்லோரும் நலன்களையும் நாம் பாதுகாக்க வேண்டும். அப்படி வருகிற போது எண்ணிக்கையின் அடிப்படையிலான வலிமை என்று வருகிற போது அதில் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகும் என்கிற அச்சம் இப்போது ஏன் வருகிறது என்றால், அன்றைக்கு வராத அச்சம்.
அன்றைக்கு வராத அச்சம் எப்போது வருகிறது என்றால், இன்றைக்கு ஆட்சியாளர்கள் அவர்கள் ஒரு பாசிச சிந்தனையோடு ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கொள்கை என்கிற ஒரு நோக்கத்தோடு அவர்கள் அழைக்கிறார்கள். இல்ல, அவர்கள் ஒரு அதாவது ஒற்றை பாஜக வந்து ஒரு சித்தாந்தத்தில் அழைக்கிறார்கள். வலிமையான ஒரு கட்சியாக ஆமா. இருக்கிறத பார்த்து பயப்படுறாங்க இல்ல, அப்படின்றத இல்ல. சொல்றாங்க. பாரதிய ஜனதா இப்ப கட்சி காங்கிரஸ் அதாவது கட்சி இல்ல வலிமையா நான் இருந்தா நான் அச்சம் இல்ல. நான் முழுமையா சொல்லிடுறேன். அதாவது இது வந்து சித்தாந்த அடிப்படையிலான ஒரு பிரச்சனை. ம். நம்மை பொறுத்தளவில் ஆரம்பத்திலிருந்து நான் பல நிகழ்ச்சிகளில், பல விவாதங்களில் நான் காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இருக்கிற ஒரு ஒரு ஒற்றுமை அல்லது வேற்றுமை என்று நான் சொல்லுவேன். அதாவது பாரதிய ஜனதா கட்சி என்கிற கட்சி, நாம் எப்போதும் தேசிய ஒருமைப்பாடு என்று வருகிற போது, நம்முடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், எல்லோரையும் ஒருங்கிணைத்த, எல்லோரையும் இணைத்த, எல்லா பண்பாடுகளையும், கலாச்சாரங்களையும் மதிக்கிற ஒரு இயக்கமாகத்தான் காங்கிரஸ் பேர் இயக்கம் இருக்கும். பல்வேறு வேற்றுமைகளை கொண்டிருக்கிற இந்த தேசத்தில், வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற அந்த அதுதான் நாம் தேசிய ஒருமைப்பாடு என்று சொல்வோம். ஆனால் அவர்களுடைய தேசிய ஒருமைப்பாடு கொள்கை என்பது வேறு. அவர்கள் ஒற்றுமையிலே வேற்றுமை என்பதை அவர்கள் காண்கிறவர்கள். அவர்கள் ஒற்றுமையிலே பெரும்பான்மை அடிப்படையிலே இவர்கள் நமக்கானவர்கள் என்று அவர்கள் ஒரு சிலரை அவர்கள் வந்து ஆதரிப்பது போல் காட்டிக்கொண்டு நாட்டை பிளவுபடுத்துகிற எண்ணத்தை கொண்டவர்கள். எனவே தேசிய ஒருமைப்பாடு என்கிற விஷயத்தில் நம்ம இருவருக்குமான ஒரு பெரிய வித்தியாசம் என்பது, நாங்கள் ஒற்றுமையை நாங்கள் விரும்புகிறவர்கள், நாங்கள் வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற சித்தாந்தத்தை கொண்டவர்கள். நீங்கள் ஒற்றுமையில் வேற்றுமையை கண்டு நீங்கள் சித்தாந்தத்தை வெடிக்கிறவர்கள். 2 பேருக்குமான பின்னணி அது. ஸோ அப்படி இந்த இருக்கிறவர்கள் கையில் சித்தாந்தம் ஏன் வெற்றி பெறல? இல்லை இல்லை அப்படி இல்லை. நீங்க அது சொல்றீங்க, நல்ல இல்லை, நான் நல்ல முடிச்சிடுறேன். சித்தாந்தம். அதுக்காக நாம் ஆட்சிக்கு அது நீங்கள் சொன்ன 1971ஆம் ஆண்டு காலம் வரை நாம் தான் ஆட்சியில் இருக்கோம். தொடர்ந்து 60 ஆண்டு காலம் நாம் ஆட்சி பொறுப்பில் தொடர்ந்து காங்கிரஸ் பேர் இயக்கம் இருந்திருக்கிறது. அவர்கள் இப்போது ஒரு 10-15 ஆண்டுகள் இடையில் ஆட்சிகள் மாற்றம் ஏற்பட்டிருந்தாலும் நீண்ட நெடிய ஆட்சி நடத்திய ஒரு இது வந்து நமக்கு இருக்கிறது. நம்மை பொறுத்தவரை எல்லோருக்குமான ஒரு சமத்துவத்தை, சமூக நீதியை தருகிற ஒரு இயக்கமாக நாம் இருக்கிறோம். அப்படி பார்க்கிற போது நம்மிடம் இருக்கிற ஒரு பாதுகாப்பு உணர்வு என்பது மக்களுக்கு இருக்கிறது. அதுவும் குறிப்பாக தென்னகத்து மக்களுக்கு காங்கிரஸ் பேர் இயக்கம் ஆட்சியில் அமர்ந்தால், அதிகாரத்தில் இருந்தால் நமக்கான பாதுகாப்பு என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அது மாதிரி அல்ல. அவர்கள் கையில் இருப்பது வடமாநில மக்கள் ஏன் கருதுதல்? திருடன் கையிலே சாவி கொடுத்தது மாதிரி ஆயிடும். தென் மாநிலத்தில் இருக்கிறவங்க நினைக்கிறாங்க, வடமாநிலத்தில் இருக்கிறவங்க ஏன் நினைக்க மாட்டாங்க? வடமாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியோட செல்வாக்கு வந்து குறைந்து போறதுக்கு என்ன காரணமா நினைக்கிறீங்க? இல்லை, வடமாநிலங்களில் சித்தாந்த வேறுபாடு தான். இப்போ அவங்க கையில் இருக்கக்கூடிய சித்தாந்தம் தான் வெற்றி பெற சித்தாந்த வேறுபாடு என்பது, அவர்கள் ஆரம்பத்திலிருந்து எதை நோக்கி அவர்கள் பயணித்தார்களோ, நாக்பூர் என்கிற அந்த RSS இயக்கம், விஸ்வ இந்து பரிஷத் போன்ற சங்பரிவார இயக்கங்கள் அவர்களுக்கு தருகிற கோட்பாடுகளை அதன் வழியிலே அவர்கள் செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் வந்து தொடர்ந்து அவர்கள் வந்து இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக, விடுதலைக்காக அவர்கள் எந்த பங்களிப்பையும் செய்யாதவர்கள். இந்து மகா சபை என்கிற ஒரு பெயரிலே இந்த நாட்டில் வன்முறை வெறியாட்டங்களை நிகழ்த்தி அவர்கள் ஒரு தனி சித்தாந்தத்தோடையே வளர்ந்தவர்கள். அவர்களுக்கும் நம் தேச விடுதலைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் நாம் பெற்ற விடுதலையை பேணி காக்கிற பொறுப்பில் இருக்கிற நாம் ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது நம்முடைய ஆட்சி செயல்பாடு என்பது வேறாக இருந்தது, அவர்களுடைய எண்ணங்கள் என்பது வேறாக இருந்தது. எல்லா இடத்திலையுமே பிரச்சனைகளை வேண்டுமென்றே உருவாக்கி இது இந்துக்களுக்கான நாடு என்கிற ஒரு கோஷத்தை எழுப்பி அது மாதிரியான பிரச்சனைகளில் பல்வேறு கலாச்சாரங்களை பின்பற்றுகிற மக்கள் அவர்களை கொண்டு அச்சம் கொள்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். மதத்தின் பெயரால் ஒரு நாட்டை பிளவுபடுத்தி ஆள துடிக்கிற ஒரு மதவாத கும்பல் இன்றைக்கு அவர்களுடைய சிந்தனை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே மொழி பேசுகிற, அதாவது வடக்கு இந்தி மொழி பேசுகிற மாநிலங்களில், பெரும்பான்மை மாநிலங்களில் அது எல்லா நேரத்திலையும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று சொல்லிவிட முடியாது. நீங்கள் டெல்லி மட்டும் எடுத்தீங்கன்னா கூட, இப்போ ராமர் கோஷத்தை வந்து முன்வைக்கக்கூடிய பாஜகவுக்கு எதிராக வந்து அனுமன் கோஷத்தை முன்வைத்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். ராகுல் காந்தி அவர்கள் கூட வந்து பல ஆலயங்களுக்கு போறாரு, அனுமன் கோயில், பல கோயில்களுக்கெல்லாம் போய் வழிபடுறாரு. அவர் வந்து இந்துக்கள் இல்லைன்னு யாரும் புறக்கணிக்கல. இந்துக்கள் வெறும் இந்துத்துவ நோக்கம் மட்டும்தான், சித்தாந்தம் மட்டும்தான் பாஜக எடுபடுதுன்னு எப்படி இப்போ நான் வந்து அந்த நம்பிக்கையை காங்கிரஸ் கட்சி வேறு எந்த அடிப்படையில் பெற தவறி விட்டதுன்னு நான் கேட்குறேன். இல்லை, அதாவதுங்க, இந்து மக்களினுடைய நம்பிக்கையை அவர்கள் அந்த வெற்றுவாதத்தை சொல்கிற உடனே அதை நம்புகிற மாதிரியான பொய் பிரச்சாரங்களை செய்து விடுகிறார்கள். இல்லை, நீ இந்து விரோதமாக காட்டிக்கிறது, காங்கிரஸ் இந்து விரோத கட்சி கிடையாது. பொய் பிரச்சாரங்களை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். எனவே அவர்களுடைய பிரச்சார யுக்தி என்பது வேறு. அவர்களுடைய சித்தாந்தம் என்பதே கோவிலிலிருந்து இந்து கலாச்சாரம் என்பதிலே சொல்லி அதை அவர்கள் தீவிரம் காட்டிக்கொள்வதைப் போல அவர் காட்டுகிறார்கள். அதுவும் வடக்கை பொறுத்தளவில் அங்கே ஒரு மொழி கொள்கையில் வந்து உறுதியான நம்பிக்கையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். என்னதான் இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை என்று நாம் இங்கே பேசி கொண்டிருந்தாலும் அங்கே இருக்கிறவர்களுக்கு இந்தி தான் பிரதான மொழியாக இருக்கிறது. பல்வேறு மாநிலங்களில் பேசுகிற மொழிகள் வந்து இன்றைக்கு அழிந்து கொண்டே வருகின்றன. இந்தி பிரதானமாக இருக்குது. இன்றைக்கி மராட்டியை எடுத்துகிட்டு எந்த மாநிலங்கள் நீங்கள் வடக்க போனீங்கனாலும் இந்தி பேசுகிறவர்கள் இருக்காங்க. பஞ்சாப் மாநிலத்திலே கூட பஞ்சாபி பேசுகிறவர்கள்
காட்டிலும் ஹிந்தி பேசுகிறவர்கள் தான் இது வந்து அதிகமாக இருக்கிறது. இப்படி பல்வேறு இடங்களிலே அவர்கள் தங்கள் மொழி அடையாளங்களை இழந்துவிட்டு இந்தி என்கிற ஒரு இதை தூக்கி பிடிக்கிற நிலையில் அங்கே இருக்கிறாங்க. இப்ப 5 நம்ம ஜனாதிபதிகளை மாநிலத்தை வைக்க முடியுமா? எடுத்துக்கிட்டோம்னாலே மாவட்டங்களை வந்து பிரித்து அதிகமாக உயர்த்துறோம் மக்கள் தொகை அடிப்படையில் நிர்வாக வசதிக்காக. மாநிலங்களும் வந்து 1, 2 வந்து பிரிக்கப்பட்டு கூடுதலாக உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நாடாளுமன்ற தொகுதி மட்டும் உயரக்கூடாது அப்படிங்கிறது எந்த வித நியாயம்? அதாவது நாங்கள் எண்ணிக்கை, அதாவது மற்ற இடங்களில் இப்போ நான் அன்னைக்கு கூட வரும்போது அதை யோசிச்சுட்டு வந்தேன். இப்போ மாநகராட்சி எல்லை விரிவாக்கப்படுகிறது. 2011 முன்னாடியெல்லாம் 150 மாமன்ற உறுப்பினர்கள் இந்த இடத்துல இன்றைக்கி 200 பேர் இருக்கிறாங்க. 2011லேருந்து அந்த நிலை தொடர்கிறது. இப்போ இங்கே இந்த பக்கம் சோழிங்கநல்லூர், அந்த பக்கம் மதுரை வயல், இது மாதிரியான பகுதிகள் ஐயப்பந்தாங்கல் வரைக்கும் இன்றைக்கி வந்து விரிவுபடுத்தப்பட்ட பகுதியாக இருக்குது. இப்போ சோழிங்கநல்லூருக்கு அந்த புறமும் இருக்கிற மாநகராட்சிகள் இப்போ சேருது. இவ்வளவு பகுதிகள் ஒருங்கிணைக்கப்பட்ட பிறகும் 200 மாமன்ற உறுப்பினர்கள் தான் அதில் இன்னும் எண்ணிக்கை அதிகரிக்கலை. இனிமேல் வரப்போகிறதுக்கு மறுவரை செய்து எண்ணிக்கை அதிகரிக்கலாம் அப்படின்னு இங்கே கூட நம்ம தீர்மானம் நிறைவேற்றுகிறோம். இதெல்லாம் வந்து விரிவாக்கப்பட்ட பகுதிகளை இணைக்கிற போது வருது. ஆனால் இங்கே இருக்கிற சூழ்நிலை அப்படி இல்லை. அருணாச்சல பிரதேசத்திலே பல இடங்களை இழந்து கொண்டே இருக்கிறோம். அதை இன்னும் நம்ம வந்து இங்கே நம்ம சேர்க்க முடியல. அதற்கான எந்த முயற்சியும் அவர் எடுக்கலை. ஆக நீங்கள் வந்து எல்லை விரிவாக்கத்துக்கு இனிமேல் வாய்ப்பு இல்லை. இருக்கிறதுக்குள்ளே தான் நம்ம போடணும். ஆக இருக்கிற இடங்கள் ஒவ்வொன்றிலும் எல்லைகளை வந்து இன்றைக்கி வந்து பல இடங்களில் இன்னமும் வந்து காஷ்மீரில் வந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ன்ற ஒரு பகுதி இருக்குது. இந்த பகுதிகள்லாம் இருக்கிறது. ஆக சீனாவினுடைய ஆக்கிரமிப்பு அருணாச்சல பிரதேசத்தில் அதிகமாக இருக்குது. அவர்கள் ஒரு புது பெயரை சூட்டிக்கொண்டே போகிறார்கள். அதற்கு எந்த பதிலும் அவரால் சொல்ல முடியல. ஆனால் இப்போது நீங்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் இப்போது சொல்கிற இந்த நடைமுறை என்பது மாநில உரிமைகளை நிச்சயம் பாதிக்கும் என்பது தான் உண்மை. நீங்கள் அது நம்ம ஏன் அதில் ஒன்றும் தவறு இல்லையே அப்படின்ற அந்த பார்வையை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா ஆட்சி செய்கிறவர்கள் சரி. அவர்கள் நீண்ட காலம் தங்கள் அதிகாரத்தை செலுத்துவதற்கு இந்த வாய்ப்பை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். ஒரு பக்கம் இதை எடுத்துக்கொண்டு வந்து நம் மீதான ஒரு கொடுங்கோன்மை ஆட்சியை மீண்டும் தொடர்வதற்கு அவர்கள் நினைக்கிறார்கள் என்கிற போது அதை முறியடிப்பதற்கு இது வந்து சரியான ஒரு நடவடிக்கை என்றே நான் கருதுகிறேன். வலுவாக முன்வைக்கப்படுது குற்றச்சாட்டு. நீங்கள் சொல்ல குற்றச்சாட்டு பலதரப்பட்ட மக்கள் முன்வைக்கிறாங்க. பல தலைவர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இதில் நான் குறிப்பாக ஆரம்ப கேட்ட மாதிரி திரு அண்ணாமலை அவர்களுடைய சில கருத்துக்கள் வந்து முக்கிய விவாத பொருளாக மாறி இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, தமிழகம் வஞ்சிக்கப்படுவதற்கு காரணமான சில அண்டை மாநில முதலமைச்சர்களை அழைத்து கொண்டு இன்னும் அறிவிக்கவே படாத ஒரு பிரச்சனையை பற்றி விவாதிக்கிறாங்க. ஏற்கனவே கூடிய முல்லைப்பெரியாறு பிரச்சனையை பற்றி வந்து பினராயி விஜயன் கேரளா முதலமைச்சர்கிட்ட போய் விவாதிச்சாரா? இப்போ நம்ம டிகே சிவகுமார் அவர்கள் வந்தாங்க, துணை முதலமைச்சர், கர்நாடக துணை முதலமைச்சர், அவர்கிட்ட காவிரி பிரச்சனையை பற்றி விவாதிச்சாரா? இப்படி அண்டை மாநில பிரச்சனைகள் வந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு குத்துமதிப்பான ஒரு கருத்தை அடுப்பில் வச்சே இவங்க பாதிக்கிறாங்க. இது ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலையினுடைய கருத்துக்கள் வந்து அது ஒரு சீரியஸாக எடுத்துக்க வேண்டியதில்லை. பல கருத்துக்களை மாநில தலைவர் சொல்லக்கூடிய மாநில தலைவர் பல விஷயங்களை அவர் மாற்றி பேசியிருக்கிறார். இங்கே எனக்கு ஹிந்தியே தெரியாதுன்னவர் ஹிந்தி பேசுவார், கன்னடமே தெரியாதுன்றவர் கன்னடம் பேசுவார். அவருடைய பல நடவடிக்கைகளில் அரசியலில் வந்து பல முரண்பாடுகள். அவர் இன்னொரு சீமானவர். அதனால் இந்த நாட்டின் ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு பெருந்தலைவர் காமராஜர், மூதறிஞர் ராஜாஜி, பேரறிஞர் அண்ணா, இது மாதிரியான தலைவர்கள் எல்லாம், முத்தமிழறிஞர் கலைஞர், எம்ஜிஆர், ஈவன் அது மாதிரியான அந்த அரசியல் முன்னெடுப்பு வரைக்குமே ஒரு தலைவர்களிடம் வந்து ஒரு அந்த எதிர்க்கட்சியில் இருந்தால் ஒரு குவாலிட்டி இருந்தது, ஒரு விமர்சனத்தில் ஒரு குவாலிட்டி இருந்தது. ஆனால் இப்போது இந்த மாநிலத்தை இந்த நம்மை பிடித்திருக்கிற மிகப்பெரிய கேடு, சாபக்கேடுன்னு கேட்டால் இவர்கள் எல்லாம் இப்போது தலைவர்கள் என்று அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். பொய் பேசுகிறவர்கள், 20,000 புத்தகங்களை படித்திருக்கிறேன் என்று பொய் பேசுகிறவர்கள், பல்வேறு கதைகளை இன்னும் மக்களிடத்திலே கொஞ்சமும் கூசாமல் பொய் பேசிக்கொண்டு இதில் வந்து பத்திரிகையாளர்களை சந்திப்பில் செருப்பு கூட போடாமல் அது மாதிரி பல செருப்பே போடலையே அவர். அந்த அளவுக்கு ஒரு தியாகம் அந்த தியாகம் அது வந்து அதான் சொல்கிறேன். இது மாதிரியான நிறைய பேர் அது மாதிரி ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது சில இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் அந்த மாதிரி தான் ஆரம்பமாகும். மூடத்தனமான என்ன சொல்கிறது, அந்த ஒரு நம்ம இது வந்து ஒரு கூட்டம் ஒன்று வரும். அந்த கூட்டம் வந்து கொள்கை சித்தாந்தத்தில் இல்லாமல் ஒரு தனிநபர் துதிப்பாடுகிற ஒரு கூட்டம் இருக்கிற போது அவங்க இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவர்களிடம் அரசியல் சித்தாந்த தெளிவு இருக்காது. அதனால் அவர் செருப்பு போடாமல் இருக்கிறது ஒரு தியாகம்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனால் அவர் சொல்கிற நடவடிக்கைகள் கோமாளித்தனமானவை. அரசியலில் வந்து அண்ணாமலையினுடைய நடவடிக்கைகள் என்பது மிகவும் ஒரு என்ன சொல்கிறது, எல்லோராலும் கேலி செய்யப்படுகிற ஒரு இடத்துல தான் அவர் இருக்கிறாரே தவிர அதுக்கு ஒரு சீரியஸாக பதில் சொல்ல வேண்டியதில்லை. இன்னொரு விஷயம், இந்த நதிகள் தாவா பிரச்சனைகள் எல்லாம் எப்படி வந்தது அப்படின்றது நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்குறோம். ஒரு மாநிலங்களில் வந்து நம்ம காங்கிரஸ் பெரிய இயக்கமாக ஆட்சி செய்கிற வரை அங்கே கேரளாவில் காங்கிரஸ் இருந்தது, கர்நாடகாவில் காங்கிரஸ் இருந்தது, நிறையா பேசி தீர்க்க முடிந்தது.
மாநில கட்சிகள் ஆட்சிக்கு இந்த வருகிற பேசி போது தீர்க்கலையே, இல்ல, இல்ல. அந்த அப்பல்லாம் பிரச்சனை பிரச்சனையே முடியலையே. கிடையாது. அப்பல்லாம் பிரச்சனையே இல்ல. பெரும்பகுதி காங்கிரஸ் ஆட்சி செய்த காலங்கள் வரை நீங்க அண்டை மாநிலங்கள்ல தண்ணீர் பிரச்சனை கிடையாது. காமராஜர் காலத்துல கர்நாடகா காவிரி பிரச்சனை கிடையாது. கேரளாவோட பிரச்சனை கிடையாது நமக்கு. நமக்கு எப்போ இல்ல எங்க இப்ப வந்து இருங்க அணை நான் சொல்லி கட்டி தீரும் முடிச்சிடுறேன். சொல்ற இல்ல டி.கே. சார், அது அவரே இல்ல. சொல்றாரு. அது இப்ப எப்ப காங்கிரஸ் ஆட்சி எப்ப தான் நடக்குது. மாநில இருங்க வரேன். காங்கிரஸ் ஆட்சி இப்பதான் இருங்க பிரச்சனை சார் தீரும் சொல்றேன். படுத்துறாங்க. மாநில கட்சிகளுடைய ஆட்சி அதிகம் வந்ததற்கு பிறகுதான் இங்க வந்து இந்த மாதிரியான பிரச்சனை வருது. ஒவ்வொரு மாநிலங்களும் ஒவ்வொரு சித்தாந்தங்கள் அடிப்படையில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அந்த வேறுபாடு இதெல்லாம் வருது. அப்போ மத்திய அரசு அங்கே நம்ம அதற்கான ஒரு ஆணையம் அமைக்கிறோம், அதற்கான தீர்வு உச்சநீதிமன்றம் பல படிநிலைகளை கடந்து அதற்கென்று எல்லாம் காவிரி மேலாண்மை வாரியம் என்று அமைக்கப்பட்டிருக்கிறது. முல்லை பெரியாறிலே பிரச்சனை வருகிற போதெல்லாம் உச்சநீதிமன்றத்தில் அது கண்காணிப்பில் அது வழக்கு நடந்து கொண்டு வருகிறது. ஸோ இது மாதிரி பிரச்சனையில் பொதுவாக இதுக்கு போய் அங்கே பேசியிருக்கலாமே, இதுக்கு போய் இங்கே பேசியிருக்கலாமேன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் ஆல்ரெடி அதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றன. அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது அப்படி இல்லை. இது மொத்த தேசத்தையும் பாதிக்கிற பிரச்சனை. மக்கள் தொகை அடிப்படையில் மறுவரை அப்படி கொண்டு வந்ததே காங்கிரஸ் கட்சி தான். ம். பிரதமர் மோடி இதை எதிர்க்கிறாரு, விதாச்சார பிரதத்தில் கொண்டு வரணும்னு சொல்றாரு, ம். அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப காங்கிரஸ் கட்சி தான் இதுக்கு அடிப்படை காரணமேன்னு சொல்றாரு அவரு. இல்லை, இல்லை. காங்கிரஸ் கட்சி காரணம் என்பது நீங்கள் வந்து ஒரு சட்ட தான் சொல்கிறேன், அரசியலமைப்பு சட்டத்தில் 42வது திருத்தம் கொண்டு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நம்ம வந்து கொண்டு சொல்கிறோம். அதுலேருந்து தான் நம்ம அதை தள்ளி வைக்கணுன்றதெல்லாம் 1971 வருது. அப்போ இருந்த அரசியல் சூழ்நிலையை நம்ம கருத்தில் கொண்டு தான் அடுத்த திருத்தத்துக்கும் அனுமதிக்கிறோம். நீங்கள் 84வது திருத்தம் வந்து இது வாஜ்பாய் வரும்போது அது வந்து உடனே வரல. அதுவும் வந்து அன்றைக்கு இருந்த சூழ்நிலை வாஜ்பாயே இன்னொரு 25 வருஷம்னு எதுக்கு சொல்கிறாரு? ஆக நீங்கள் அன்றைக்கு அந்தந்த காலகட்டத்தில் இருக்கிற சூழ்நிலை, அன்னைக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒரு பிரச்சாரம் வந்து ஒரு பேலன்ஸ் இல்லாமல் இருக்குது. அது அந்த இது அது நாங்களெல்லாம் அதை நாங்கள் கடுமையாக நாங்கள் வந்து அதை பின்பற்றினோம். நீங்கள் சொன்னது பிரச்சாரத்தை ஏற்றுக்கொண்டோம். எங்களுடைய மக்கள் தொகை கட்டுப்படுவதில் வந்து அந்த பிரச்சாரத்துக்கு முன்னெடுப்பாக இருந்த எங்களுக்கு நீங்கள் ஒரு சன்மானத்தையோ ஒரு பாராட்டையோ இன்னும் சொல்ல போனால் அதிக பிரதிநிதித்துவத்தையோ தந்து ஊக்குவிக்காமல் நீங்கள் இந்த பணியை செய்ததற்காகவே எங்களை தண்டிக்கிற மாதிரியான ஒரு தீர்வை இது தரும் என்பதனால தான் இன்னும் 25 ஆண்டுகளுக்கு தள்ளி வைங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். சரி, இப்போ இது இன்னொரு விஷயம் நான் சொல்கிறாங்கன்னாக்கா, தமிழகத்தில் வந்து தினந்தோறும் கொலைகள் நடக்கிறது, பாலியல் வன்கொடுமை நடக்கிறது, டாஸ்மாகில் வந்து 1000 கோடி ஊழல் நடக்குதுன்ற மாதிரிலாம் வந்து பாஜக வந்து சொல்லிட்டு இருக்காங்க, குற்றம் சுமத்துறாங்க. இதெல்லாம் மறைப்பதற்காகத்தான் முதலமைச்சர் வந்து இதெல்லாம் பண்ணுறாரு, இது கூட கூட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? அதாவது ஒரு பிரச்சனை இது மாதிரி வரப்போகிறது அப்படின்னு உணர்ந்த உடனேயே ஒரு இத்தனை மாநிலங்கள் இருக்கிற இடத்துல எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் எந்தெந்த மாநிலங்கள்லாம் பாதிக்கப்படும், பஞ்சாப், கர்நாடகா, கேரளா, ஒரிசா, இது மாதிரி எந்தெந்த மாநிலங்கள்லாம் பாதிக்கப்படுமோ அந்த மாநில தலைவர்களோடெல்லாம் கலந்து பேசி அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாருன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளை கூட்டி வந்து முதல்ல ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி விவாதிக்கிறார். அதுக்கப்புறம் அடுத்த நிலையில் தான் இது நம்ம வந்து இது தென்னக அளவில் இது மட்டும் இல்லாமல் எல்லா பாதிக்கப்படுற மாநிலங்களையும் சேர்த்து ஒரு கூட்டு இயக்கமாக நடத்தணும்னு முடிவு பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் இதை கொண்டு போகிறாரு. இதில் வந்து இந்த இப்போ நடக்கிற கொலைன்னா, இப்போது எடப்பாடி ஆட்சி செய்கிற போது கொலை இதெல்லாம் நடக்காமல் இருந்தால் இதுக்கு முன்பு இதெல்லாம் சமூகத்தினுடைய அன்றாட விரும்பியோ அது விரும்பத்தகாத செயல்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும். அது ஒன்றுக்காக வந்து மாநில அரசு அதில் பொறுப்பு இல்லை. அதில் இல்லை, இல்லை. மாநில அரசு அதுக்கான அமைப்புகள் இருக்குது, விசாரணை அமைப்புகள் இருக்குது, அது நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏதோ இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு தான் அந்த கொலை அதிகமாகிட்டது. எதிர்க்கட்சியில் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நிதி பற்றாக்குறையை பற்றி அந்த ஆட்சியை விட இந்த ஆட்சின்னு சொல்லி ஏதாவது ஒப்பிட்டு பேசுங்க. கொலை இல்லாமல் கூட நீங்கள் ஒப்பிட்டு பேசுவீங்க, இதுக்காக உங்கள் முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் சொல்லக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இதை எப்படி நீங்களும் ஒப்பிட்டு பேசுறீங்க? இல்லை, இல்லை. ஒப்பிட்டு பேசுறதுன்னா இது வந்து சமூக அளவு வந்து ஒரு அவலங்கள்ங்க. இது ஒரு ஆட்சி செய்கிறவர்களால் என்ன செய்ய அது வந்து அதுக்குரிய அமைப்புகளை வைத்து அதை கட்டுப்படுத்துகிறாங்க. இப்போ ஒரு இதில் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, கடந்த ஆண்டுகள் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த வருடங்களில் இது எண்ணிக்கை குறைவு. குற்ற ஆவணப்பதிவு இதில் பார்த்தீங்கன்னாக்கா காப்பகத்தில் அவங்க உடம்பு வெளியிடுகிறதை ஒப்பிட்டு பாருங்களேன். அது தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு அதிகமாக குறைந்திருக்கிறதா, மற்ற மாநிலங்களோடு எது அதிகமாக இருக்குது. இன்றைக்கி அவர்கள் ஆட்சி செய்கிற பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கிற மாநிலங்களில் பல மாநிலங்கள் இன்றைக்கு ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், ஹரியானா இன்றைக்கு முதல் 4 இடங்களை பெற்றிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலங்கள் தான். அங்கே நடக்கிற அவலங்களை என்ன சொல்லுது? இது வந்து சமூகத்தில் நடக்கிற ஒரு இந்த மாதிரியான சம்பவங்களை வந்து குறைப்பதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுக்க வேண்டும், இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். அதற்கான முயற்சியை மாநில அரசு செய்து கொண்டிருக்கிறது. அது ஒரு பக்கம். ஆனால் அதை ஒன்றை காரணம் காட்டி வந்து அதுக்கான பிரச்சாரத்தை அதை வந்து திசை திருப்புற மாதிரி அந்த மாதிரியான கீழ்த்தரமான அரசியல் வேலையை அண்ணாமலை போன்றவர்கள், எடப்பாடி போன்றவர்கள் செய்யக்கூடாதுன்றது தான் நான் சொல்ல வருவேன். இப்போ நம்ம ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட இதை ஒப்பிட்டு பேசி வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பிரச்சனைலாம் திசை திருப்ப தான் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. அவங்க இன்னொன்று சொல்கிறாங்க, என்னன்னாக்கா இந்தியா கூட்டணி வந்து பலம் எழுந்து கொண்டே இருக்கிறது. அந்த இந்தியா கூட்டணியை தலைமை ஏற்படுத்துவதற்கான, அதாவது இந்தியா கூட்டணிக்கு தலைமை பொறுப்புக்கு வருவதற்கான தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இல்லை, தகுதியான தலைவர்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ நாளுக்கு நாள் வந்து ரொம்ப மோசமாக அந்த கூட்டணி கட்சி தலைவர்களாக வெளியேற்ற பிறகு கடைசியில் பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் தான் அந்த கூட்டணியில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. அப்போ காங்கிரஸில் வந்து ஒரு தகுதியான தலைவர் இல்லை அப்படிங்கிற உங்கள் குற்றச்சாட்டு பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது இந்திய அளவில் உலக அளவிலே பார்க்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் ராகுல் காந்தி இருக்கிறார். அதற்குரிய இளமை, அதற்குரிய வேகம், அதற்குரிய அறிவாற்றல், அதற்குரிய திறமை பெற்ற தலைவர்களாக அவர் இருக்கிறார். உலகத் தலைவர்கள் இவரை உற்று நோக்குகிற தலைவராக இருக்கிறார். எந்த நாட்டிலும் இல்லாத அளவிற்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வலிமையாக இங்கே இருக்கிறார். அந்த இடத்தை பிடிப்பதற்கு கூட தன்னை அர்ப்பணித்து அவர் கன்னியாகுமரியிலிருந்து அவர் வந்து காஷ்மீர் வரைக்கும், வடக்குக்கும் தெற்குக்கும், தெற்கிலிருந்து வடக்காக, கிழக்கிலிருந்து மேற்காக என்று அங்குலமங்குலமாக அளந்த தலைவர், உலகத்திலேயே மிகப்பெரிய தலைவர் ராகுல் காந்தி. எனவே அவர்கள் சொல்கிற கூற்றை நாம் வந்து அவர் அளவிற்கு தியாகம் செய்தவர்கள், அவர் அளவிற்கு தியாகம் செய்த குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவர்கள் யாரும் பாரதிய ஜனதா கட்சியில் கிடையாது. அது குறிப்பாக நிர்மலா சீதாராமனுக்கு அந்த தகுதி கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அவரது கணவராலேயே விமர்சிக்கப்படுகிற ஒரு நபர் அவர். எனவே அவருடைய கொள்கை முடிவுகளை அவரது கணவரே ஏற்றுக்கொள்வதில்லை பல நேரத்தில். அதனால் எங்கள் தலைமையை, எங்கள் தலைவரை விமர்சிப்பதை ஒரு நாளும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே சமயம் எங்களுடைய தலைவரை பொறுத்தளவில் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் சரி, மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தலைமையில் இருக்கிற அந்த இந்தியா கூட்டணியை வந்து ஒருங்கிணைக்கிற ஆற்றல் ஒரு மூத்த தலைவராக அவர் அந்த திறனை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு தேர்தல் முடிந்திருக்கிறது. இன்னும் 4 ஆண்டுகள் இருக்கிறது பாராளுமன்ற தேர்தலுக்கு. இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டதன் நோக்கமே இந்திய அரசியலிலே கோலோச்சி கொண்டிருக்கிற இந்த பாசிச கும்பலை வேறறுப்பது தான். அதற்கான தேவை இன்னும் 4 ஆண்டுகள் இருக்கிறது. ஆனால் அந்தந்த மாநிலங்களில் தேர்தல் என்று வருகிற போது ஆட்சிக்கான, அதிகாரத்திற்கான இருக்கிற இடங்களை நோக்கித்தான் அரசியல் கட்சிகள் ஆரம்பிக்கப்படுகின்றன. அரசியல் கட்சிகள் இயக்கமும் அதற்காகத்தான். எனவே அங்கொன்றும் இங்கொன்றும் ஒரு தேர்தல் உடன்பாடுகளிலே சிக்கல் வருவது இயற்கை. அது அந்தந்த மாநிலங்களுக்கான பிரச்சனை. அது அந்த இடத்துல வந்து வருகிற சின்ன சின்ன பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு இந்தியா கூட்டணி பின்னடைவை சந்து விட்டது என்று சொல்லிவிட முடியாது. நாளைக்கே மத்திய அரசு வந்து தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழல், நாளைக்கு பாராளுமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அன்றைக்கு நிச்சயமாக இப்போது இருப்பதை விட அதிகம் அது இருக்கிற எதிர்க்கட்சிகள், அதிலும் சொல்லப்போனால் இன்னும் பல கட்சிகள் சேர்ந்து இன்னும் வலுவான ஒரு சூழ்நிலை தான் உருவாகுமே தவிர, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், 100%லேயும் அவர் ஆதரவை பெற்று இந்தியாவின் பிரதமராக அவர் இல்லை. கடந்த முறை சொந்த தொகுதியிலேயே 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் பெற்ற மோடியால் இன்றைக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற முடிந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 3.5 லட்சம் வாக்குகள் சொந்த தொகுதியிலே அந்த மக்களின் நம்பிக்கை இழந்தவராக அவர் இருக்கிறார். ராமர் கோவிலை சொல்லி கோவிலை கட்டியவர்கள் அயோத்தி நகரிலேயே தொகுதியிலேயே அவர்கள் தோற்றிருக்கிறார்கள். எனவே அவர்கள் சித்தாந்தம் நீண்ட நாளை கெடுபடாது. அது எல்லோரும் வலிமையாக சேர்கிற போது வெறும் 30-35% பெற்று ஆட்சியை பெறுகிறவர்கள் 65% மக்கள் ஒன்றிணைகிற போது எதிராக இருக்கிறார்கள். அவர்கள் ஒன்றிணைகிற போது மிகப்பெரிய சக்தியாக வரும். அவர்களை ஒருங்கிணைக்கிற சக்தியை இருக்கிற பிரிந்திருக்கிற மாநில கட்சிகள் ஒரே அணியிலே திரண்டு காங்கிரஸின் தலைமையை ஏற்று ஒரு அணி அமைக்கிற சூழல் நிச்சயமாக எதிர்காலத்தில் வரும். அதை தலைமை தாங்குகிற தகுதியும் திறமையும் படைத்த மாபெரும் தலைவர் ராகுல் காந்தி இருக்கிறார். நல்லது. அந்த நிகழ்ச்சிகளுக்கு கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை சொன்னீங்க. வசந்த் தொலைக்காட்சி சார்பில் நன்றி. வசந்த் தொலைக்காட்சி இந்த நல்ல ஒரு விவாதத்திற்கு என்னை அழைத்து வாய்ப்பு தந்தமைக்கு நான் உங்களுக்கும் வசந்த் தொலைக்காட்சிக்கும் என்னுடைய நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கேள்வி களம்.